நரேந்திர மோடி அவர்கள் ஒவ்வொரு மேடையில வந்து என்ன பேசுவார் பார்த்திருக்கீங்களா? இன்னைக்கு வேலூர்ல அன்பர்ந்த தமிழ் சொந்தங்கள, அன்பார்ந்த பாசமிக்க தொண்டர்களே, வணக்கம். அதை விட ஒரு திருக்குறள் ஒன்று சொன்னார் ஒரு மேடையில். அகிர முதல எழுத்தெல்லாம் அது பிக்பான் முதிற்று ஒழுக்கு அப்படின்னார். திருவள்ளுவர் கண்ணீர் வடிக்கிறார். உங்களை யாரு பிரதர் எங்க திருக்குறளை சொல்ல சொன்னது? இன்னொரு இடத்துல போய் அதம்புற பர்ரம் கல்லர் அப்படின்னாரு. கனியன் பூங்குன்றன் பாட்டு. உங்களுக்கு இதெல்லாம் தேவையா? இப்ப தந்தி டிவிக்கு ஒரு பேட்டி கொடுத்தாரு. அதுக்கு பேரே உப்மா பேட்டி. உப்மாங்கிறது இப்போ நாங்கள்லாம் எங்கேயாவது கச்சேரிக்கு அல்லது பட்டிமன்றம் நடத்துகிற போகிறப்ப சில பேர் எங்களை பயங்கரமாக புக் பண்ணி மேடை கீடெல்லாம் போட்டு விட்டு காசு கொடுக்காமல் ஓடிடுவேன். அந்த மாதிரி கம்பெனிகளுக்கு பேர் உப்மா கம்பெனின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி ஒரு உப்மா பேட்டி ஒன்று கொடுத்தார். உங்களுக்கு தமிழ்நாட்டில் சாப்பிட்ற சாப்பாட்டில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்னு கேட்டதுக்கு ஐ லைக் உப்புமா அப்படின்னாரு. என்னமோ தமிழ்நாட்டில் வேற உணவு பொருளே இல்லாத மாதிரி உப்புமான்னு அவருக்கு எவனோ தப்பாக எழுதி கொடுத்துட்டான். அவன் கரெக்டாக தான் எழுதியிருக்கான், இவரை பழி வாங்கணும்னு. உப்புமாங்கிறது வந்து ரவையே இல்லை, ரவை வச்சு உப்புமா கிண்டுவீங்க சகோதரிய. ஆனால் மோடி ஒருத்தர் தான் ரவையே இல்லாமல் உப்புமாக்குன்ற ஒரு ஆள். யாருன்னா அவர் தான் ஒன்றிய பிரதமர். பேச்சு அடே அப்பா எப்படி தொடங்குவார் பேச்சு பார்த்துருக்கீங்களா? एक दिशा को कर चुका है अप्रैल 19 को, अब की बार कार चौका है. கல் மந்திரவாதி பேசுற மாதிரி இருக்கா? ஒரு பிரதம மந்திரி பேசுற மாதிரியா இருக்கு. ஒருத்தர் லேகியம் விற்கிறவங்க எப்படித்தான் விற்பாங்க பார்த்துருக்கீங்களா? நாகமலை தோகமலை நடுவரைக்கும் வீரமலை சுத்தி படர்ந்தமலை சூதாடு வையமலை சித்திமலை சிவன்மலை கொல்லிமலை கொடகுமலை நார்த்தாமலை, இப்படி பல மலையில தேடி கண்டுபிடிக்க முடியாத ஒரு வேறெடுத்து வேறிடலிருந்து ஒரு சார் எடுத்து உருவாக்கப்பட்ட லேகியம். இதே வாய்ஸ் தான். இன்னொரு சப் கான்ட்ராக்ட் லேகியம் ஒன்று. யாரு? எடப்பாடி பழனிசாமி. இன்றைக்கு ஸ்டாலின் அவர்களே, நான் அப்படி அவர் பாவமா இருக்கு. அந்த எடப்பாடி பழனிசாமியை பத்தி ஜெயா டிவியில இன்னைக்கு போடுறேன். யாரு? டிடிவி தினகரன் சொல்றார். அமைதிப்பட அமாவாசை ஒருத்தர் பொள்ளாச்சியில பேசிட்டு இருக்காரு. நம்ம சொல்லல, அவர் கூடயே இருந்த டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமிக்கு அவர் கொடுத்த பட்டம் என்னது? அமைதிப்பட அமாவாசை. நான் மணியா? நான் மணியா? என்ன பேர் சொல்ற? உங்க பேர் மணி தானே? கையை வச்சுக்கலாம்ல? இருடா கையா இருக்கட்டேன் அப்படின்னா இருக்கட்டேன். நாகராஜ சோழன் 32,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறாருன்னு அப்படியே மணிவண்ணை எந்திரிச்சு இப்படி கையை அப்படியே கொட்டிடுவார். இவர் கால் மேலே கால் போட்டு உட்காருவார். அது உலகத்தில் அமைதிப்பட அமாவாசை படம் மணிவண்ணை எடுத்ததை அப்படியே பிராக்டிக்கலாக நடைமுறைப்படுத்தின ஒரு ஆள் யாருன்னா அவர் தான் எடப்பாடி பழனிசாமி. இதில் என்ன பேசுகிறாரு? நான் உழைப்பால் உயர்ந்தவன். உங்கள் உழைப்பை தான் நாங்கள் பார்த்தோம்ல. 4 சேரை கடந்து அப்படி போன போக்க உலகமே காரி துப்புச்சு. அந்த கால் யாரு? கால் யாரு தெரியுமா? திண்டுக்கல் சீனிவாசன். ஏதோ கீழே பாம்பு வருதுன்ட்டு அவரு அப்படின்னாரு. ஓ நீயா? வாஜா வாஜா வாஜா. அதுக்கு அடுத்து ஓ பன்னீர்செல்வம் பாரு. இத்தனை காலையும் கடந்து சசிகலாவின் கால்களை
தொட்டு பதவிக்கு வந்தவர் நான் உழைப்பால் உயர்ந்தவன் என்று புருடா விட்டு கொண்டிருக்கிறார். 14 வயதிலிருந்து கழகத்திற்காக உழைத்த ஒரு தலைவர் என் தளபதி மு.க. ஸ்டாலின் தான். உண்மையிலே உழைப்பால் உயர்ந்த ஒரு தலைவர். என்னடா திடீர்னு மேடை நகருதுன்னு பார்த்தேன். நான் ஒரு ஊரில் இப்படி தான் டிராக்டரில் மேடை கொண்டு வந்து வச்சுட்டாங்க. 4 சக்கரம், அதில் கல் வைக்காமல் விட்டாங்க. அன்பார்ந்த பெரியோர்களை என்கிறேன், மேடை பக்கத்து தெருவுக்கு போயிடுச்சு. ரசிகர்கள்லாம் இங்கே இருந்தாங்க. அது மாதிரி ஆயிடுச்சோன்னு பார்த்தேன். டிராஃபிக் ஜாம் ஆகக்கூடாதுன்னு வேனை நகர்த்தியிருக்காங்க. ரொம்ப அற்புதமாக இந்த பிரச்சார பொதுக்கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் நாட்டை ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய நரேந்திர மோடியினுடைய போலி முகத்திரையை கிழிக்க போகும் கூட்டணி தான் இந்தியா கூட்டணி. இன்னைக்கு நரேந்திர மோடி ஒரு புத்தகம் போட்டிருக்கார். அந்த புத்தகம் என்ன புத்தகம் தெரியுமா? தேர்வு வீரர்கள், அதாவது சோல்ஜர்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ். நான் அந்த புத்தகத்தை இங்கிலீஷில் போட்டிருக்காங்க, அதையும் படித்தேன். அதில் என்ன போட்டிருக்காரு தெரியுமா? சில பேர் புஸ்தகம் போடுவான், புஸ்தகத்துக்கு அவன் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இருக்காது. பணக்காரர் ஆவது எப்படின்னு புஸ்தகம் போட்டு புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பேன். இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாக வாழ்வது எப்படின்னு புஸ்தகம் போட்டு ஆஸ்பத்திரியில் 15 வருஷமாக பெட்டில் படுத்திருப்பேன். அது மாதிரி நரேந்திர மோடி ஒரு புஸ்தகம் போட்டிருக்கார், தேர்வு வீரர்கள். அந்த புத்தகத்தில் என்ன எழுதியிருக்காருன்னா, பரீட்சை எழுதும்போது மாணவர்கள் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டு உயிரையே மாய்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கொடுமை என்பது தகர்க்கப்பட வேண்டும் எழுதியிருக்கார். படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயிலுங்கிற மாதிரி தேர்வு வீரர்கள்னு புஸ்தகத்தை போட்டுட்டு நீட் தேர்வை அமுல்படுத்தி 24 பேரை கொன்ற மகா பாவி யார் என்றால் நரேந்திர மோடி அவர்கள் தான். அரியலூர் அனிதால தொடங்கி இன்னைக்கு 25 மாணவர்கள் நீட் தேர்வினால் தற்கொலை செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த கொடுமையை செய்தவர் நரேந்திர மோடி. அதை விடுங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு பொள்ளாச்சியில் பிரச்சாரம் பேசுகிறார். பேசும்போது ஏதோ இன்னைக்கு நான் நேற்று அவர்கிட்ட சவால் விட்டேன், உண்மையிலேயே நீங்க தைரியமுள்ள ஆளாக இருந்தால் நரேந்திர மோடியை பிரதமராக்க விடமாட்டோம் அப்படின்னு அடுத்த மேடையில் சொல்லுங்க. உண்மையிலே தைரியமா இருந்த ஆளா சொல்லுங்க அப்படின்னு பொள்ளாச்சியில் ஆரம்பிச்சார். ஒரு சில பேர் வட இந்தியாவிலிருந்து இங்கே வந்து ஷோ நடத்துகிறார்கள். அது யாருன்னு பேரையே சொல்ல மாட்டேன்ட்டார். ஷோ நடத்துகிறார்கள், மேடை போட்டு பேசுகிறார்கள், பேட்டி கொடுக்கிறார்கள். நரேந்திர மோடின்னு வாயில பேரை சொல்லுவார். நானும் வாயை பார்த்துக்கிட்டே இருந்தேன், பேரையே சொல்லலை. பேரை சொல்றதுக்கு ஏன் அவர் தயங்குறாருன்னா, பேரை சொன்னோன்னா அவருக்கு மனசில் என்ன ஓடுதுன்னா, கட்டம் போட்ட டவுசர் போட்டு ஜெயிலில் உட்காந்துருக்கணுமாடா. காரணம் நரேந்திர மோடிக்கு அவ்வளவு பயம். இதைத்தான் என் தலைவர் கள்ள காதல் கள்ள கூட்டணிங்கிறாரு. தைரியம் உள்ள ஆளா இருந்தா எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நரேந்திர மோடியை பிரதமராக்க விடமாட்டோம், இந்தியா கூட்டணியின் தலைவரை பிரதமராக்க விடமாட்டோம், எடப்பாடி ரூட்டு தனி ரூட்டு சொல்லு. ஏன் மோடியை எதிர்த்து பேச தைரியம் இல்லை, துப்பு இல்லை, தெம்பு இல்லை? இன்னைக்கு தைரியமிக்க இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் கேட்கிறேன், தைரியம் இருந்தால் எடப்பாடி அவர்களே மோடி அவர்களை எதிர்த்து நாளைக்கு நேரடியாக பேசுங்க. அப்பதான் நீங்க உண்மையிலே சுயமரியாதை உள்ளவர் அப்படின்னு நாங்க நம்புவோம். கரப்பாம்பூச்சிக்கு எதுக்கியா சுயமரியாதை? கவுத்து போட்டா திரும்ப தெரியாது. அட பாவமே. நரேந்திர மோடி அவர்கள் எப்படி நீட் தேர்வு மூலம் மாணவர்களை கொலை செய்து கொண்டிருப்பது மட்டுமல்ல, இன்னைக்கு மதவெறியை தூண்டி மக்களை பிளவுபடுத்துகின்ற ஒரு மனிதர் யார் என்றால் அவர்தான் நரேந்திர மோடி. ஆனால் இங்கே நின்றுகிட்டு இருக்க என்னுடைய உடன்பிறப்புகள் சகோதரர்கள்லாம் பக்கத்தில் என்ன ஜாதி என்ன மதம்னு கேட்டுட்டா நின்னீங்க.
எதுவுமே தெரியாமர்கள் தமிழர்கள் என்று ஒற்றுமையோட இன்னைக்கு நம்ம நிக்கிறோம்னா இதுக்கு பேர் தான் திராவிட மாடல். மத வெறி என்பது இந்த புதுக்கோட்டையில் கிடையவே கிடையாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த புதுக்கோட்டையில் திருவப்பூர் மாரியம்மன் பூச்சொரிதல் விழாவுக்கு நிஜாம் பாக்கு சஃபியுல்லா பாய் நிகழ்ச்சி நடத்தி மாரியம்மன் கோயிலுக்கு மண்டபப்படி நடத்துவாரியா புதுக்கோட்டையில். அதே மாதிரி புதுக்கோட்டையில் இருக்கிற சர்ச்சுக்கு பாய் வருவார், மாரியம்மன் கோயில் ட்ரஸ்டி சர்ச்சுக்கு வருவாங்க, பிஷப் கூட ஒன்னா உட்கார்ந்துருப்பாங்க. இந்த ஒற்றுமையை குலைக்க போகின்ற ஒரு மதவெறி பிடித்த நாசகார சக்தி தான் பாரதிய ஜனதா. அதை ஓட ஓட விரட்ட போகின்ற தேர்தல் தான் இந்த ஏப்ரல் 19 நாம் சந்திக்க போகின்ற தேர்தல். நான் ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்றேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியா கூட்டணியினுடைய வெற்றி இன்னைக்கு உறுதியாகிக்கிட்டு இருக்கு. நரேந்திர மோடியோட குஜராத் மாநிலத்திலே இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஆம் ஆத்மி கட்சியும் காங்கிரஸும் சேர்ந்து வாங்கின ஓட்டை கூட்டுனா பிஜேபி வாங்கின ஓட்டை விட 1.5 மடங்கு அதிகமா இருக்கு. இன்னைக்கு 2 கட்சியும் கூட்டணி சேர்ந்து எம்பியா போட்டிடுறாங்க. குஜராத்திலேயே நரேந்திர மோடி மண்ணை கவ போகிறார். அதே மாதிரி பீகார்ல கூட்டணி பேச்சுவார்த்தை உறுதியாயிருச்சு. மகாராஷ்டிராவில் கூட்டணி பேச்சுவார்த்தை உறுதியாக முடிவு பெற்று விட்டது. உத்தரப்பிரதேசத்திலும் தொகுதி பங்கீடு முடிவு பெற்று விட்டது. இன்னைக்கு ஆம் ஆத்மி என்ற கட்சி பல மாநிலங்களில் வளர்ந்து கொண்டிருப்பதை பார்த்து இன்னைக்கு முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்து உள்ள வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஹேமந்த் சோரன் என்ற முதல்வரை கைது செய்து உள்ள வச்சிருக்காங்க. இப்படி முதல்வர்களை கைது செய்வது எதற்காகன்னா, மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளை அழித்துவிட்டு பாஜக என்ற ஒரு கட்சியை மட்டும் வளர வைக்கலாம் என்று முடிவு செய்திருக்கிறார். ஆனால் அந்த கனவு, அந்த பாட்சா பலிக்காது. இந்த தேர்தலோடு பாஜகவுக்கு முடிவு கட்டப்படும். காரணம், இந்த வருஷத்துல முதல் நிகழ்ச்சி நம்ம நாட்டுக்கு தான் வந்தார், தமிழ்நாட்டு. யாரு? ஜனவரி மாசம் வந்து பேசினார். வந்தோடனே மேடையில் ஒரு கும்பிடு போட்டார் பாருங்க. புதுக்கோட்டையிலாம் சும்மா பேசக்கூடாது. நீங்கெல்லாம் எப்படி ஆளுங்க? கரெக்டாக தான் இருக்கு. இப்படி ஒரு கூள கும்பிடு போடுற ஆளை உலகத்தில் பிரதமரை பார்த்துருக்கீங்களா ஐயா? மேடையில் எப்படி பெண்டு பாருங்க, பாதி இடுப்புக்கு வந்துருச்சு மண்டை. உலகத்தில் யாரை வேணாலும் நம்பலாம். இந்த கூள கும்பிடு போடுறாங்க பாருங்க, அவன் அடுத்து காலை வாடுறதுக்கு ரெடியாக இருக்கான்னு அர்த்தம். ஒருத்தன் சுப்பிரமணியன் ஒருத்தன் கலெக்டர் ஆஃபீஸில் வேலை பார்த்தேன். கலெக்டர் வீட்டில் பியூனு சுப்பிரமணி அப்படின்னா ஐயா 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 சொல்லுங்க ஐயா. செருப்படுத்து வைப்பேன், வேட்டி எடுத்து கொடுப்பேன். ஐயா ஐயா ஆமாங்க ஐயா, இல்லைங்க ஐயா தெய்வம் ஐயா, என் ஜாமி என் ஜாமி என் ஜாமி ஐயா. யாரு? சுப்பிரமணி. ஒரு நாள் கலெக்டர் வாரத்துக்கு ஒரு நாள் அந்த ஆபீஸ் அவர் வீட்டில் இருக்க கேணியில் குளிப்பார். கலெக்டர் கேணியில் வாளியில் தண்ணியை இறைச்சி குளிச்சுக்கிட்டு இருக்காரு. சிலிப்பாகி கேணிக்குள்ளே உழுந்துட்டார். யாரு? கலெக்டர். உள்ள உளுந்த கலெக்டர் சுப்பிரமணிய சுப்பிரமணிய அப்படின்னு கத்துறாரு. ஐயா வர்றான் சுப்பிரமணி வடிவேல் மாதிரியா. ஐயா தெய்வமே, ஐயோ என் தெய்வம் கேணியில விழுந்துருச்சுடா, ஐயோ எப்படியாவது காப்பாற்றணும்டான்னு ஒரு பெரிய கயிறை போட்டு கலெக்டரை பிடிச்சி ஏறுறாரு. தெய்வமே ஏறி வாங்க ஏறி வாங்க. கலெக்டர் ஏறி வந்துகிட்டு இருக்காரு. திடீர்னு சுப்பிரமணியிட்ட ஒருத்தன் வந்து சொல்றான், கலெக்டரை பக்கத்து மாவட்டத்துக்கு மாத்திட்டாங்கடான்ட்டு. புது கலெக்டர் வந்துட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே கைத்தை விட்டுட்டேன். கலெக்டர் மேட்ரு முடிஞ்சிருச்சு. இது வேற யாரும் இல்லை, நரேந்திர மோடி தான். இந்த கும்பிடு போடுற ஆளு என்னைக்கு வேணாலும் யாரை வேணாலும் கவுத்துருவான். காரணம், இன்னைக்கு அதிமுகங்கிற கட்சி செதறி சின்ன பின்னமாகிறதுக்கு காரணமே அவர் முதல்ல யாருக்கு ஆசீர்வாதம் பண்ணார்னா சசிகலா அம்மா தலையில கை வச்சு அம்மா மேரேம்மா அப்படின்னாரு. பாவம் அந்த அம்மா கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருக்கு. அடுத்து கட்டி பிடிச்சாரு ஓ பன்னீர்செல்வத்தை. இப்போ ராமநாதபுரத்தில் பிளாப்பழம் வித்துக்கிட்டு இருக்காரு அவர்.
ஒவ்வொரு கட்சியாக கெடுத்து கெடுத்து நாசம் பண்ணி ஒரு குட்டிச்சுவர் ஆக்கி இந்தியாவையே நாசக்காடு ஆக்கிய ஒரு நடிகர் யாருனாக்கா அவர் தான் நரேந்திர மோடி. கவர்ச்சியான வார்த்தைகள் ஒரு மனிதனுக்கு எந்த பயனையும் கொடுக்காது. அதே மாதிரி ஒரு சவிக்கம் இல்லாதவன்கிட்ட போய், மாமா நான் இருக்கேன் மாமா, உனக்கு ஒன்றும் ஆகாது மாமா, பயப்படாத மாமா. இதே மாதிரி தான் போன வாரம் எங்கள் பெரியப்பாக்கு நெஞ்சு வலி வந்துச்சு, 3 நாள் ஆகுது இறந்து. ஆனால் உனக்கு ஒன்றும் ஆகாது, நான் பார்த்துக்கிறேன், என்னைய நம்பு. எழுப்பி பார்த்தா செத்துட்டேன். வார்த்தை ஒரு மாமனை உயிரை காப்பாற்றுமா? மாத்திரை வாங்கி கொடுக்கணும், கஷ்டப்படுற நேரத்தில் மருந்து மாத்திரை கொண்டு வந்து கொடுக்கணும், பக்கத்தில் இருக்கணும். வெள்ளத்தால் எங்கள் தமிழக மக்கள் பாதிக்கப்பட்ட போது வந்து எட்டி கூட பார்க்காத நரேந்திர மோடி உங்க நாடகத்தில் இனிமேல் நாங்கள் நம்ப மாட்டோம். அதே மாதிரி ஜவஹர்லால் நேருல இருந்து பல பிரதம மந்திரியை பார்த்துருக்கான். இம்புட்டு வேஷம் போட்ட ஒரு ஆள். இங்க பாருங்களேன், யாராவது பிரதமர்னு சொன்னால் நம்புவாங்களாயா? அவர் யாருங்க குடுகுடுப்புக்காரரான்னு கேட்பாங்க, அல்லது மோடி மஸ்தான் வித்த காட்டுறவரான்னு கேட்பாங்க. மஞ்சள் கலர் தலப்பா, ஆரஞ்சு கலர் தலப்பா. நல்லா பாருங்க சாமி ஐயா, கேமராக்காரங்க ஜூம் பண்ணி எடுங்க. காரணம் என்னன்னா, நிறைய பேருக்கு இப்போ நாளைக்கு டிவியில் தெரியணும். ஒரு மனிதன் வேடம் போடுகிறான் என்று சொன்னால் அவனிடம் சரக்கு இல்லை, இந்த நாட்டுக்கு நல்லது செய்யல, அதனால தான் வேடம் போட்டு உங்களை மயக்குகின்ற அந்த வேலையை செஞ்சிட்டு இருக்கார். வெறும் அடையாளம் தான் அவர்கிட்ட இருக்கே ஒழிய அடையாளத்தை வச்சு ஏமாத்துவார். காரணம், அப்துல் கலாம குடியரசுத் தலைவரா இது பணியில் அமர்த்துவாங்க, ஆனால் இஸ்லாமியர்களுக்கு எதிரான குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வருவார். ஆனால் அப்துல் கலாம குடியரசுத் தலைவர் ஆக்கிடுவார். அடையாளம், நாங்கள் இஸ்லாமியர்களை மதிக்கிறோம் அப்படின்னா அப்துல் கலாம குடியரசுத் தலைவர் ஆக்குனா சந்தோஷம்தான். இஸ்லாமிய மக்களுக்கு என்ன செய்தீர்கள்? துரோகம் செய்தீர்கள். திரௌபதி முர்முங்கிற மலை ஜாதி சேர்ந்த ஒரு அம்மையாரை குடியரசுத் தலைவர் ஆக்குனீங்க. அந்த அம்மாவையே கேவலப்படுத்தினீங்களே. பாராளுமன்ற திறப்பு விழாவுக்கு அந்த அம்மாவை கூப்பிட்டுருக்கணும் இல்லையா? ஏன் கூப்பிடல? 2 காரணம். ஒன்று, அந்த அம்மா விதவை, இன்னொரு மலை ஜாதி பெண். இந்த 2 காரணத்துக்காக குடியரசுத் தலைவருக்கே இந்த கெதின்னா, மணிப்பூரில் இருக்க மலை ஜாதி பெண்களை என்ன கொடுமைப்படுத்தி இருப்பாங்க. 2 பெண்களை நிர்வாணமாக அழைத்து வன்புணர்வு செய்த காட்சியை பார்த்து உலகமே நரேந்திர மோடியை காரி துப்பியது. இன்னைக்கு வரைக்கும் அந்த மணிப்பூருக்கு இது வரைக்கும் போகலை. தமிழ்நாட்டுக்கு 5 தடவை வர்றார். எதுக்கு? மணிப்பூரில் ஒரு எம்பி தான், ஆனால் தமிழ்நாட்டில் 40 எம்பி. அதனால தான் இங்கே வந்து கார் சோக்கா அப்படின்னா என்ன அர்த்தம்னா 400 இடத்துல ஜெயிப்பாராம். இப்போ நான் சொல்கிறேன், இந்தியா கூட்டணி கார் சோக்காக 400 இடத்துல ஜெயிக்கும். காரணம், இந்தியா கூட்டணியினுடைய அந்த கோரிக்கைகள் மிக வலிமையாக மக்களிடம் இன்னைக்கு சென்று கொண்டிருக்கிறது. மகாலட்சுமி திட்டம்னு வருடத்திற்கு 1 லட்சம் ரூபாய் ஏழை பெண்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. இன்னைக்கு டோல்கேட், சுங்கச்சாவடி, அதுக்கு பேர் சாவடின்னு ஏன் பேர் வச்சிருக்காங்கன்னா பல பேரை சாவடிக்கிற இடம் அது. அவசரமா யாராவது ஒருத்தர் சோகம் இல்லைன்னு கார் எடுத்துட்டு போவான், நிப்பாட்டிடுவேன். பையில் ஒருத்தர்கிட்ட கூட காசு இருக்காது. 136 ரூபா கட்டுங்க அண்ணே, அப்புறம் கட்டுறேனே, கட்டியா ஓரத்தில் நிப்பாட்டியா, சாக பொழைக்க கிடக்கிறாரு எங்கள் அண்ணன், செத்தா செத்துட்டு போறாரு, என்னைய 130 ரூபா சம்பளத்தில் பிடிச்சிருவேன், நிப்பாட்டுறான்னு. ஏழை மக்களினுடைய வயிற்றில் அடித்த அந்த சுங்கச்சாவடியை இனிமேல் ஒழித்து கட்டுவோம் சொல்லி இந்தியா கூட்டணி அறிக்கையில் கொடுத்துருக்கு. என் சகோதரிகளுடைய 100 நாள் வேலை திட்டம், அவங்க வேலைக்கு போய் சம்பாதிக்கிறதுங்கிறது ஒரு பக்கம், அந்த 100 நாள் வேலையை 150 நாளாக மாற்றி 150 ரூபா சம்பளத்தை 400 ரூபாயாக வழங்குவோம் என்று இந்தியா கூட்டணியும் திராவிட முன்னேற்ற கழகமும் இன்னைக்கு அதை வாக்குறுதி கொடுத்துருக்காங்க.
என் சகோதரிகளை வீட்டில் இருந்தால் என்ன சொல்லுவாங்கன்னா, வீட்டில் உங்கள் அம்மா உங்கள் வீட்டுக்காரம்மா என்னடா செய்யுது, சும்மா இருக்காளாம். ஆனால் ஒரு வீட்டில் அந்த பிள்ளைய பிறப்பிட விடுறதுக்கு அதுங்க படுற பாடு. அந்த அம்மாவும் வேலைக்கு போகும், சடையை பின்னி பூ வச்சுக்கிட்டு அவரு சீக்கிரம் சோத்த போடுறிய ஏயா நாய் மாதிரி கத்துற, நானா நாய், கொப்ப நாய், கொம்பா நாய், பேசாத நான் வேலைக்கு போனேன் அப்படிம்பாங்க. இப்படி சண்டை நடந்துகிட்டு இருக்கப்ப மயம் வருவேன், ஏம்மா என் டவுசர் எங்கே அப்படின்னா, உங்கள் ஒப்பாட்ட கேள்றா, டவுசரை தேடுவார். அவர் டவுசரை எங்கே இருக்குன்னு தெரியாமல் தேடிக்கிட்டு இருக்கார். அவனை பிறப்பட விட்டு சோத்தை போட்டு பாதி இட்லியை ஊட்டிக்கிட்டே ஆட்டோவில் ஏற்றான். இந்தரான்ட்டு அவன் ஆட்டோவில் உட்காந்துட்டு பாதியை திம்பாங்கிட்டு ஊட்டுறதுக்குள்ளே ஆட்டோக்காரர்கிட்ட போயிடும் வாய். அவர் நானும் சாப்பிடலக்கா கொடுக்கா அப்படின்ட்டு ஒரு வாய் இட்லி அவர் வாங்கி சாப்பிடுவார். இப்படி கஷ்டப்படுற ஒரு பெண்ணுக்கு வீட்டில் யாராவது அந்த வேலைக்கு ₹1 சம்பளம் கொடுத்தோமா, உங்கள் அண்ணனாக தந்தையாக மு.க. ஸ்டாலின் உங்கள் உழைப்பை அங்கீகரித்து மாதம் உரிமை தொகை ₹1000 கொடுத்தார். அந்த ஸ்டாலின் ஐயா அமைத்த கூட்டணி தான் இந்தியா கூட்டணி. அந்த கூட்டணியினுடைய வெற்றி வேட்பாளர் அல்ல, நாளை திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்க போகின்ற என் அருமை தம்பி துரை வைகோ அவர்களை தீப்பெட்டி சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றியடைய செய்ய வேண்டும். மதவெறியை கொளுத்த போகும் தீப்பெட்டி இதுதான், ஜாதி வெறியை கொளுத்த போகும் தீப்பெட்டி இதுதான், சிறுபான்மையினர்களுடைய உரிமையை பாதிக்கும் சட்டங்களை கொளுத்த போகும் தீப்பெட்டி இதுதான், மக்களின் உரிமைகளை பறிக்கின்ற சிவில் சட்டத்தை கொளுத்த போகும் தீப்பெட்டி இதுதான், மத ஒற்றுமை என்ற தீபத்தை ஏற்ற போகும் தீப்பெட்டியும் இதுதான் என்று சொல்லி தீப்பெட்டி சின்னத்திற்கு மறவாமல் வாக்களியுங்கள். நன்றி, வணக்கம்.